இந்த அக்ஷய திருதியில ஆத்மார்த்தமான ஆஃபர். வைர நகை கேரட்டுக்கு 6000 ரூபாய் கம்மி. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. 2D என்டர்டைன்மெண்ட் ஸ்டோன் பெஞ்ச் பிலிம்ஸ் தயாரிப்பில் கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ மே 1 முதல் திரையரங்குகளில். கடந்த 2020ஆம் ஆண்டு கேரளாவில் அரங்கேறிய ஒரு கொலை சம்பவம் தான் அம்மாநிலத்தையே உலுக்கி போட்டது. பணத்திற்காகவும் சுபயோக வாழ்க்கைக்காகவும் இளைஞர் எடுத்த ஓர் முடிவு அவரது வாழ்க்கையை தவறான பாதைக்கு கொண்டு சென்றது. கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகே உள்ள குன்னத்துக்கால் பகுதியைச் சேர்ந்தவர் சாகா குமாரி. 52 வயதான இவர் நெய்யாற்றின் கரை பகுதியில் பியூட்டி பார்லர் நடத்தி வந்தார். திருமண வாழ்க்கையில் ஈடுபாடு இல்லாத சாகா குமாரி 52 வயது வரை திருமணம் செய்யாமலேயே வாழ்ந்து வந்தார். இந்த சூழலில் சாகா குமாரிக்கு கடந்த 2019 காலகட்டத்தில் எலக்ட்ரீஷியன் வேலை செய்து வந்த அருண் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அதியனூரைச் சேர்ந்த அருணுக்கு வயது 27. சாகா குமாரி தன்னை விட 25 வயது மூத்தவராக இருந்தாலும் அருண் அவருடன் நெருங்கி பழகி வந்துள்ளார். இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்த சமயத்தில் அது காதலாக மாறியுள்ளது. ஒரு கட்டத்தில் சாகா குமாரி தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி அருணிடம் கேட்டிருக்கிறார். அதற்கு அருணும் சம்மதம் தெரிவித்த நிலையில் 2020ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி இவர்களுக்கு திருமணம் நடைபெற்றது. சாகா குமாரி தன்னை விட சுமார் 25 வயது அதிகமுள்ள பெண்ணாக இருந்தபோதும் பணத்திற்கு ஆசைப்பட்டு அருண் திருமணம் செய்துள்ளார். அதே நேரம் இந்த திருமண விவகாரம் யாருக்கும் தெரியக்கூடாது என முடிவெடுத்த அருண் தனது நெருங்கிய ஒரு நண்பனை மட்டும் அழைத்து சென்று எளிமையாக திருமணம் செய்திருக்கிறார். இந்த திருமணத்திற்காக சாகா குமாரியின் வீட்டார் 50 லட்சம் ரூபாயும் 100 பவுன் நகைகளும் வரதட்சணையாக கொடுத்துள்ளனர். அதே சமயம் திருமணத்தை ரகசியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என சாகா குமாரியிடம் அருண் கூறியிருக்கிறார். ஆனால் சாகா குமாரி தனது உறவினர்களுக்கு திருமண போட்டோக்களை அனுப்பியதால் அவர்கள் சமூக வலைதளங்களில் திருமண போட்டோக்களை பகிர்ந்துள்ளனர். இதையடுத்து அருணின் பிற நண்பர்களுக்கு திருமணம் குறித்து தெரிய வந்ததால் வயதுக்கு அதிகமான பெண்ணை திருமணம் செய்ததாக கிண்டல் செய்துள்ளனர். இதற்கிடையே அருண் மூலம் குழந்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என தனது ஆசையை கூறியுள்ளார் சாகா குமாரி. இது அருணுக்கு மேலும் ஆத்திரத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாளுக்கு நாள் அருணுக்கு ஏற்பட்ட மோகம் எல்லை மீறவே சாகா குமாரியை கொலை செய்ய திட்டமிட்டார். அதன்படி 2020ஆம் ஆண்டு டிசம்பர் 25ஆம் தேதி அருண் தனது வீட்டில் நண்பர்களுடன் கிறிஸ்துமஸ் கொண்டாடினார். நண்பர்கள் சென்ற பிறகு சாகா குமாரியை பின்தொடர்ந்து சென்ற அருண் யாரும் எதிர்பாராத சமயத்தில் அவரது கழுத்தை நெரித்துள்ளார். சாகா குமாரி மயங்கியதும் அவரது உடலில் மின்சாரத்தை பாய்ச்சி கொலை செய்துள்ளார். அவர் இறந்த நிலையில் மின்சாரம் தாக்கி இறந்ததாக நம்ப வைப்பதற்காக அலங்கார சீரியல் லைட்டுகளை சாகா குமாரி உடல் மீது சுற்றி வைத்துள்ளார் அருண். ஆனால் அவரது மரணத்தில் சந்தேகம் எழுப்பிய உறவினர்கள் போலீசாரிடம் புகார் அளித்துள்ளனர். அதன் பிறகு போலீசார் மேற்கொண்ட தீவிர விசாரணையில் அருண் தான் சாகா குமாரியை கொலை செய்தார் என கண்டுபிடிக்கப்பட்டது. அருண் சொத்துக்கு ஆசைப்பட்டு தன்னை விட சுமார் 25 வயது அதிகமான பெண்ணை காதலித்து பெற்றோருக்கு கூட தெரியாமல் திருமணம் செய்தது விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து அருண் மீது கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு நெய்யாற்றின் கரை நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அருணுக்கு ஆயுள் தண்டனை விதித்ததுடன் 2 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பு வழங்கினர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.